ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரகு தாத்தா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒரு தமிழ் கலாச்சார பொண்ணா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வரக்கூடாது அப்படின்னு போராட்டமும் பண்றாங்க. அவ்வளோ தமிழ் பக்தியோட இருக்காங்க நம்ம ஹீரோயினி. அப்படியே ஒரு நாள் நம்ம ஹீரோயினிக்கு கல்யாணமும் ஆகுது. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா நம்ம ஹீரோயினி ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கட்டாயம் வருது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயினி ஹிந்தி படிச்சாங்களா இல்லை தமிழ் கலாச்சாரத்தோடயே இருந்தாங்களா அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த ரகு தாத்தா. எனக்கு இந்த படம் ஒரு டீசெண்டான மூவியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஃபுல்லாக தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே அப்படியே நம்ம ஹீரோயினி பஸ் ஸ்டாப்பில் லவ் பண்ணுறது, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுறது அப்படின்னு ஃபுல்லாக தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படி கிடையாது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை காமெடிக்காகவே பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பார்க்கும்போது உங்களையும் பிடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸும் நடிப்பும் ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமாகவே கிடையாது. இது ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா மூவியாக தான் எடுத்திருக்காங்க. அதனாலேயே கண்டிப்பாக குடும்பத்தோட ஒன் டைம் இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த வீக்கெண்டில் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸ் தான்.